ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திரி. போன பதிவில் நட்சத்திரத்தோட வடிவங்கள், நட்சத்திரத்தை நம்ம வான்வெளியில் எப்படி பார்த்து வழிபாடு பண்ணுறது, எந்தெந்த நட்சத்திரங்களை பார்க்க முடியுன்ற தகவல் பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த பதிவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்தரிஷி மண்டலம். ஸோ இந்த சப்தரிஷி மண்டலம் அப்படின்றது அது வார்த்தை இல்லைங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நம்ம அதை டெய்லி பார்த்து நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது. இது எதற்காக இந்த சப்தரிஷி மண்டலம் அப்படின்னா, நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 27 நட்சத்திரங்கள் தான் நம்ம வான்வெளியில் பார்க்குறது, வழிபாடு பண்ணுறது எல்லாமே. ஆனால் இந்த சப்தரிஷி மண்டலம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, சப்த ரிஷிகளையும் அது குறிப்பிடும். ஸோ சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய 7 ரிஷிகள் தான் நம்மளை ரொம்ப வழி நடத்திட்டு போனது, எல்லாமே போதிச்சுது. அந்த 7 ரிஷிகளும் அகஸ்திய முனிவர் தான். அந்த துருவ நட்சத்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வேறு எதுவும் இல்லை, அது அகஸ்திய முனிவர் தான். ஸோ அந்த துருவ நட்சத்திரமும் நம்ம வான்வெளியில் பார்த்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். இது தாங்க பிரபஞ்சத்தையே இயக்கிட்டுருக்கு. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கும் தேவையான எல்லா ஆற்றலும் எங்கேருந்து மேலேருந்து வருதுன்னா, அந்த துருவ நட்சத்திரத்துலேருந்து தான் வருது. நம்ம கண் பார்வைக்கு ஒரு நட்சத்திரம் ஒளியாக தெரியும், ஆனால் அதுதான் துருவ நட்சத்திரன்றதுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த சப்த ரிஷிகள் மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாருக்குமே தெரியுங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை திருமணத்தில் இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் அம்மி மிதிச்சு அதோ பாரு அருந்ததி நட்சத்திரம் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பகல்லே அருந்ததி நட்சத்திரம் எப்படி தெரியுன்றதே தெரில. அருந்ததி நட்சத்திரம் இரவில் தெரியும். அது டெய்லி கணவன் மனைவிகள் பார்க்குறது அவ்வளோ நல்லது. அருந்ததி நட்சத்திரம் வசிஷ்டரோட மனைவியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சப்தரிஷி மண்டலமே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வருங்க உங்களுக்கு. இந்த ஷேப்பில் வரும். ஸோ அந்த ஷேப்பில் கேள்விக்குறியாக நம்ம போடுறோம் இல்லையா, அந்த கேள்விக்குறி மாதிரி வரும். மொத்தம் அந்த 7 நட்சத்திரமும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் 6ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வசிஷ்டர். அந்த வசிஷ்டருக்கு பக்கத்துலேயே ஒரு நட்சத்திரம் ஒட்டின மாதிரி இருக்கும், அதுதான் அருந்ததி. ஸோ அந்த அருந்ததி நட்சத்திரமும் அந்த வசிஷ்டரையும் நம்ம ஒன்றா பார்க்குறது தான் கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும். கணவன் மனைவி உறவை பலப்படுத்துறதுக்கு, இணை பிரியாமல் ஜென்ம ஜென்மமாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு, இதுக்காக தான் அந்த அருந்ததியை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அருந்ததியை நம்ம நைட்டில் பார்க்கலாம். எப்போ அது நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அந்த கேள்விகள்னா மாசி மகம். இந்த மாசி மகம் வருது பார்த்திங்களா, மக நட்சத்திரத்துலேருந்து சுவாதி நட்சத்திரம் வர வரைக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்தை நம்ம பார்த்து வழிபாடு பண்ண முடியும். ஆனால் இந்த மாசி மகம் வரும்பொழுது சப்த ரிஷிகளும் நிலாவை பார்த்து சந்திரனை பார்த்து நோக்கி இருக்கிற மாதிரி நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சப்த ரிஷிகளும் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு இது போன்ற நட்சத்திரங்களை உங்களால் வான்வெளியில் பார்த்து சூப்பராக தரிசனம் செய்ய முடியும். இது நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்கள் இது போல் வான்வெளியை நோக்கி பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நல்லா ஆராசெல்லாம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஃபீல் எல்லாம் உங்களுக்குள்ளே இறங்கும். எல்லாமே பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு தேவையான எல்லா ஆற்றல்களும் உண்டு. அதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரியாமல் இருக்குது. சப்த ரிஷி மண்டலத்திலேயே நம்ம நாள்தோறும் அந்த சப்த ரிஷிகளை பார்க்கலாம், பார்த்து வழிபாடு பண்ணலாம். இதில் குறிப்பாக நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க, கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்தாலே அந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போயிடுங்க. ஸோ எந்த ஒரு குடும்பத்துலேயுமே வரக்கூடாத ஒன்றுனா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தான். ஸோ அந்த கருத்து வேறுபாடு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரேக்கப் வருதுனாலே அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே நிம்மதி கெட்டு போயிடும். அப்படியே பிரேக்கப் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு தன்மை இருக்கணும்னா இது போன்ற ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். எல்லாமே அனுபவம் தாங்க. எல்லாமே அனுபவம் தான். திருமணத்தில் மட்டும் அருந்ததியை பாருன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அருந்ததியை மறந்துடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நாம் திருமணத்தை தாண்டி மற்ற நாட்கள் வாழும்போது அந்த சப்தரிஷி மண்டலத்தில் அருந்ததி தெரியும். அந்த அருந்ததியை நாம் ஆத்மார்த்தமாக கணவன் மனைவி இருவரும் திங்கக்கிழமையில் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் உங்களுடைய கண் பார்வைக்கு தெரிகிற அந்த காலகட்டத்தில் இரவில் ஒரு 10 மணிக்கு மேலே கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அந்த நேரத்தில் 2 பேரும் ஆத்மார்த்தமாக தீபம் வைத்து வழிபாடு செய்யலாம். ஸோ தீபத்தை வந்து நம்ம வந்து கோவிலில் போய் காட்ட முடியலனாலும், அருந்ததியை தேடி கோவிலுக்கு போக முடியலனாலும், வசிஷ்டரை தேடி ஒரு கோவிலுக்கு போக முடியலனாலும், வானவெளியிலே நம்மளோட கண் பார்வைக்கு இருக்காங்க. வீட்டில் இருந்தே வெளியே வந்து வானவெளியை பார்த்து தீபத்தை ஆரத்தியை காட்டுங்க. சூரியனுக்கு காட்டுறோம், சந்திரனுக்கு காட்டுறோம். மற்ற கிரகங்களுக்கு நம்ம காட்டுறது கிடையாது ஆரத்தியை. ஆனால் இது போல் விஷயங்களை வந்து நிறைய இருக்குது அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளே இறக்குறதுக்கு. ஸோ இது போன்ற நிறைய தகவல் எல்லாமே ஜோதிடத்தில் உண்டு. ஆனால் நமக்கு யாரும் இதை பற்றின ஒரு புரிதல் வந்து சொன்னது கிடையாது. நம்ம இயர்லி மார்னிங் 3 மணிலேருந்து 3:40 பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் இந்த பூமிக்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நான் சொன்ன இந்த துருவ நட்சத்திரம். இந்த சப்தரிஷி மண்டலம்னு நான் சொன்ன ஒரு ஷேப் கொஸ்டின் மார்க் மாதிரி வருங்க. இந்த ஒரு நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து நீங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுதான் துருவ நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் பூமிக்கு தேவையான எல்லா ஆற்றல்களும் நமக்கு கிடைக்குது. இதுக்காக தான் இயர்லி மார்னிங் எழுந்து அந்த நட்சத்திரத்தோட ஒளி நம்ம மேலே விழணுன்றதுக்காக தான் ஆதி காலத்துலலாம் காலையில் விடிய காலம்பரை எழுந்துப்பாங்க. இன்னும் கூட கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. ஏன் எழுந்துக்கிறாங்கன்னா, அந்த ஒளி வந்து நம்மளுடைய அவங்களுடைய உடலில் இறங்கும் பொழுது அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு எனர்ஜியை நம்ம உள்வாங்கணுன்றதுக்காக தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க. எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் நீங்கள் எழுந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. வான்வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்காக உங்கள் நேரத்தை வந்து செலவிடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் 5 நாளாவது இரவு நேரத்தில் செலவிடுங்க. இரவு ஒரு 9 மணிக்குன்னு கணக்கு வச்சுக்கிட்டு காலம்பரை வந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் வானத்தையே பாருங்களேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வானத்தில் நடக்கிறது எல்லாமே தெரியும். திடீர்னு ஒரு நட்சத்திரம் வரும், ஒளி மாதிரி வந்து அது மறையிறதும் உங்களால் பார்க்க முடியும். நிறைய நட்சத்திரங்கள் இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு அமைப்பை பார்க்குறீங்க, 11 மணிக்கு அதே இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் மாறி அப்படியே ரொட்டேஷன் ஆகுறதும் உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாமே வான்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. இது போக வந்து நீங்கள் பெரிய பெரிய மலை வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, பர்வதமலை, சதுரகிரி, வெள்ளையங்கிரி இது போலெல்லாம் போகிறீங்க. ஸோ இந்த பர்வதமலையெல்லாம் நீங்கள் போய் இந்த மாதிரி நட்சத்திர வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த ஃபீல் வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்து அனுபவிக்கும் போது தான் உணர முடியும். இப்போது இதெல்லாமே வந்து இந்த பௌர்ணமி காலங்களில் இதெல்லாம் நீங்கள் சூப்பராக ரிசீவ் பண்ண முடியும் அதோட எனர்ஜியை. ஸோ இதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், என் கூட வந்து நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லி என்னோடய கிளைண்ட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் வந்து நீங்கள் ஒரு மலை மேலே இருக்கிறீங்க, தரமட்டத்துலேருந்து ஒரு 4000 அடி மேலே இருக்கும்பொழுது அந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரு பிரகாசமாக இருக்கும். அதோட எனர்ஜியை வந்து நல்ல ஒரு அழகாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். இது ஒன்று. இந்த சப்தரிஷி மண்டலம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பௌர்ணமி நேரத்தில் ரொம்ப சூப்பராக தெரியுங்க. சப்த ரிஷிகளையுமே நம்ம வானம் நோக்கி பார்த்து வழிபாடு பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ட் ஆகி அதை கூட நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ ஜோதிடம் தெரிந்தவர்கள், ஜோதிடம் கற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதுவும் ஜோதிடத்தில் சார்ந்தது தான். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பற்றின தகவல் எல்லாமே நம்ம வர காலங்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைதிலி.